வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். வரும் 5ஆம் தேதி ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலில் தேர்தல் கமிஷனுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படாமல் தேர்தல் நடந்தால் அந்த தேர்தலை வாக்கு அளிப்பதற்கு முன்பாகவே நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காரணம், திராவிட கட்சிகள் இடைத்தேர்தல்கள் நடந்தால் அதில் 100, 200, 300 கோடி என்று செலவு செய்து தேர்தல் கமிஷனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாமல் பல தேர்தல்களை திமுகவும் அதிமுகவும் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால்தான் இந்த தேர்தலில் அதிமுகவோ பிரதான கட்சிகளோ ஈரோடு தேர்தலில் போட்டியிடவில்லை. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, பணத்தின் மீது தான் ஆளுங்கட்சிக்கு நம்பிக்கை இருக்கிறது என்ற நோக்கத்தினால் மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலில் போட்டியிடவில்லை. நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் போட்டியிடுகிறது. 52 சுயேட்சைகள் போட்டியிடுகிறார்கள். இந்த சுயேட்சைகள் கூட திமுக ஆட்கள் அதிகமான வேட்பாளர்களை சுயேட்சையாக நிறுத்தி வாக்குச்சாவடிகளை கேப்சர் செய்வதற்கும் வாக்குச்சாவடியில் ஏஜென்ட்டுகளை நிரப்புவதற்கும் வாக்கு எண்ணிக்கை இடத்திலே அதிகமான கூட்டத்தை சேர்ப்பதற்கும் அதை பயன்படுத்துவதற்காக தான் திமுகவும் அதிமுகவும் எப்பொழுதும் சுயேட்சைகளை அதிகமாக நிற்க வைத்து அங்கே சட்டவிரோதமான காரியங்கள் நடப்பதற்கு உடந்தையாக இருந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அதுவும் ஒரு ஆயுதமாக கடைபிடித்து வருகிறார்கள். பணம் தேர்தல் கமிஷனுக்கு தெரிஞ்சே கோடிக்கணக்கிலே செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்து தான் வெற்றி பெறுகிறார்கள். கடந்த காலத்திலே இந்திய தேர்தல் கமிஷனிலே TN சேஷன் அவர்கள் அதை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி, ஒரு தேர்தல் கமிஷன் என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்பதுக்கு உதாரணமாக TN சேஷன் விளங்கினார். அவரை கண்டால் அனைத்து அரசியல் கட்சிகளும், தவறு செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் அத்தனையுமே பயப்படும். அதே போன்று தமிழ்நாட்டில் நரேஷ் குப்தா அவர்கள் தேர்தல் நடத்தும்போது 2011 வரை நேர்மையாக ஓரளவுக்கு இருந்தது. அதனால் இப்போ இருக்கிற தேர்தல் கமிஷனுடைய தலைவி அர்ச்சனா பட்நாயக் ஒரு 12 ஆண்டு காலம் IAS அதிகாரியாக தமிழ்நாட்டிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஒரிசாவை சார்ந்தவர். அவர் கூட சொல்லியிருக்கிறார், தேர்தலிலே குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 5ஆம் தேதி நடக்கிற தேர்தலுக்கு முன்பாகவே நிறைய அங்கே
தகாத முறைகளெல்லாம் நடந்து கொண்டு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய நரேஷ் குப்தாவுக்கு பிறகு வந்த தேர்தல் அதிகாரிகள் அத்தனை பேருமே அதிமுக திமுகவுக்கு உடந்தையாக இருந்து இருக்கிறார்கள். நம்முடைய அர்ச்சனா அவர்கள் ஒரு மாற்று பாதையை காமிக்க வேண்டும். கடந்த 2021 தேர்தலில் 500 கோடி பிடிப்பட்டது என்று தேர்தல் அதிகாரி சொன்னார். பிறகு 500 கோடிக்குமே கணக்கு காமித்து வாங்கி சென்று விட்டார்கள் என்று சொன்னார். கைது செய்யப்பட்ட எத்தனை பேர் சிறைக்கு சென்றார் என்று பிரவீன் குமாரோ சஞ்சய் சச்சானாவோ அதுக்கு பிறகு வந்த தேர்தல் அதிகாரி யாருமே தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவே இல்லை. ஆளுங்கட்சிக்கு அச்சப்பட்டு கொண்டு அவள் கொடுக்குற பெரிய பதவிகளை வைத்து அந்த தேர்தல் நடத்தை விதிகளை கடைப்பிடிக்காத அனைவரையுமே வழக்கு தொடர்கிறார்கள். அதுக்கு பலன் கிடைக்கவில்லை, அது தண்டனையும் வாங்கி கொடுக்கவில்லை. இந்த தேர்தலில் நம்முடைய அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அதை மாற்றி தண்டனை கண்டிப்பாக வாங்கி கொடுக்க வேண்டும். தேர்தல் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். தேர்தலில் இறந்தவர்கள் வாக்கு அதிக பதிவாகிறது. 2 முறை வாக்குகள் அதிகமாக ஒருவர் 2 இடத்திலே வாக்கு அதிகமாக பதிவு செய்கிறார். கடந்த தேர்தல் கமிஷன் ஒரு அறிக்கை கூட விட்டு இருந்தது. 39 லட்சம் தேர்தல் இரட்டை இடத்திலே பதிவாகியிருக்கிறது என்று ஒரு கணக்கு கொடுத்து இருந்தது. அதை நீக்கினார்களா இல்லையா என்று தெரியவில்லை. அதே போன்று இறந்தவர்கள் பட்டியலையும் தேர்தல் கமிஷன் தான் நீக்க வேண்டும். இரட்டை உறுப்பு 2 இடத்தில் பதிவாக இருந்தாலும் அதை தேர்தல் கமிஷன் கணினி முறையை பயன்படுத்தி நீக்க வேண்டும். இந்த முறையும் நீக்கப்பட்டு இருக்கிறதா என்பது பார்த்து 100க்கு 100 வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பதற்கு வேண்டிய வசதியை செய்திருக்க வேண்டும் என்று ஸ்தாபன காங்கிரஸ் கட்சி தேர்தல் கமிஷனை கேட்டுக்கொள்கிறது. எனவே நம்முடைய தேர்தல் கமிஷன் தேர்தல் சரியாக சட்ட விதிக்கு இல்லை என்றால் முன்பாகவே அதை ரத்து செய்ய வேண்டும். தேர்தல் அன்று தில்லுமுள்ளுகள் அதிகமாக இருந்து வாக்குச்சாவடிகளிலே கள்ள ஓட்டுகள் அதிகமாக பதிவாகுவதாக இருந்தால் அந்த தேர்தலை நிறுத்த வேண்டும். தேர்தல் வாக்கு முடிந்த பிறகு அந்த தேர்தலை எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என்று ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டும். இது ஒரு புது மாதிரியான தேர்தலாக அம்மையார் பதவியேற்ற பிறகு நடப்பது வரும் 2026 தேர்தலுக்கு முன்னோடியாக இப்படி தான் தேர்தல் இருக்கும் என்பதனை நம்முடைய தேர்தல் அதிகாரி அவர்கள் காட்ட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.